We need Greenland. கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை கூட பயன்படுத்துவோம் என கூறி வந்த ட்ரம்ப் தற்போது கிரீன்லாந்து வாசிகளுக்கு பணம் கொடுத்து தங்கள் பக்கம் இழுக்க திட்டமிட்டு வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. டென்மார்க்கின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்ற பகுதியாக இருக்கிறது. ஒவ்வொரு கிரீன்லாந்து வாசிகளுக்கும் மானியத் தொகையாக ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 10 லட்சம் ரூபாயை டென்மார்க் அரசு வழங்கி வருகிறது. இந்நிலையில் கிரீன்லாந்து வாசிகளை டென்மார்க்கிடமிருந்து அமெரிக்கா பக்கம் இழுக்க ஒவ்வொரு நபருக்கும் சுமார் 9 லட்சம் ரூபாய் முதல் 90 லட்சம் ரூபாய் வரை அளிக்கும் ஒரு யோசனையை அமெரிக்க அதிகாரிகள் முன்வைத்திருப்பதாக ராய்ட்டர்ஸ் முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தொகை டென்மார்க்கின் மானியத் தொகையை விட 10 மடங்கு அதிகம். இத்திட்டத்திற்காக சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படலாம் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. பணத்தை கொடுத்து கிரீன்லாந்தை பெற்றுவிடலாம் என ட்ரம்ப் நினைத்தாலும் பெரும்பாலான கிரீன்லாந்து வாசிகள் டென்மார்க்கின் கீழ் செயல்படுவதையே விரும்புவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மோசமான பருவநிலை நிலவும் கிரீன்லாந்தில் சுமார் 57,000 மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிரீன்லாந்திற்குள் அமெரிக்க படைகள் நுழைந்தால் யாருடைய கட்டளைக்கும் காத்திருக்காமல் வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் என டென்மார்க் ராணுவத்திற்கு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார்.